ஹலோ வியூவர்ஸ். இப்போ நம்ம என்ன ஒரு கண்டென்ட் பார்க்க போறோம்னா, கண்டென்ட்னு சொல்றத விட இது ஒரு தேசிய மீடியாக்கள்ல பார்த்தீங்கன்னா, அதிகப்படியா பேசப்படுற ஒரு விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ அது என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ திருப்பதியில வந்துட்டு தேவஸ்தானம் அவங்க தயாரிக்கிற லட்டுல பார்த்தீங்கன்னா, கலப்படம் வருது அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கையில வந்துட்டு குற்றம் சாட்டியிருக்காங்க. அதாவது இது ஏன் குற்றம் சாட்டியிருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு நேரடியா பார்த்துரலாம். இதுக்கு குற்றம் சாட்டுறது யாரு பார்த்தீங்கன்னா, அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவரு தான் குற்றம் சாட்டியிருக்கிறாப்படி. தமிழ்நாட்டோட அண்டை மாநிலமாக எல்லையை கொண்டிருக்கிறது ஆந்திர மாநிலம். ஆந்திர மாநிலத்திற்கு வந்து 2024 பாராளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் வந்து ஒரே கட்டமாக நடந்திருக்குது. அந்த ஒரே கட்டம்னு சொல்ல வர்றது பார்த்தீங்கன்னா, அந்த பாராளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் ஒன்றா வந்து நடந்திருக்கிறது தான் ஒரே கட்டமாக சொல்லியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆந்திரா மாநிலத்தில் நடந்தது ஆளும் கட்சியாக இருந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், அதாவது ஜெகன்மோகன் கட்சி வந்து ஆளும் ஒரு ஆட்சியை வந்துட்டு இழந்தது. இதில் பார்த்தீங்கன்னா அப்போது வந்து ஒரு மாற்றம் வந்தது தான் பார்த்தீங்கன்னா சந்திரபாபுவோட தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்து ஒரு கூட்டணியோட ஆட்சி வந்தது. இதில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக வந்து சந்திரபாபு நாயுடும், துணை முதலமைச்சராக வந்து பவன் அந்த ஜனசேனா கட்சியின் தலைவருமான பவன் கல்யாணும் இருக்காங்க. இவங்க வந்துட்டு இந்த ஒரு எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு தேவைப்படும் அதிகமான அந்த ஒரு தேவைக்கும் அதிகமான இடங்களை வந்து ஜெயிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் மெஜாரிட்டியில் வந்து அவங்களோட ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க அந்த மாநிலத்தில். இதோட வெற்றிக்கு பின்னாடி சந்திரபாபு நாயுடு அவர்கள் பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டியோட ஒரு ஆட்சியில் வந்து என்னென்ன ஒரு குற்றச்சாட்டுகளை வந்துட்டு அடுக்க ஆரம்பிச்சார். அப்படி அதில் ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த திருப்பதி லட்டுவோட அந்த ஒரு நெய் கலப்பட விஷயத்தை தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். திருப்பதியில் பார்த்தீங்கன்னா லட்டு தயாரிப்பதற்கு பதிலாக பார்த்தீங்கன்னா மாட்டு கொழுப்பையும் மீன் எண்ணெயும் வந்து கலப்படம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சில ஊடகங்களில் வந்துட்டு பரவலாக பேசப்படுது. சில ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா பன்றி கொழுப்பும் வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறேன்னு இந்த மாதிரி செய்தியான வருதுகிட்டு இருக்கு. இப்போ சந்திரபாபு நாயுடு வந்து குற்றச்சாட்டை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு தேச கட்சியின் பிரகுமுகர் வெங்கட்ராமனா ரெட்டி பார்த்தீங்கன்னா லட்டு தயாரிக்கப்பட்ட நெய்யை வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வகத்துக்கு அனுப்பி அதனோட ஆய்வை வந்துட்டு வெளியிட்டிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கொழுப்புகள் வந்துட்டு கலப்படம் பண்ணப்பட்டு இருக்கு அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு வெளியாகிருக்கு. இந்த மாதிரியான ஒரு கொழுப்பு கலப்படத்தை பற்றி இப்போ வந்து ஒரு கருத்து தெரிவிக்கிற ஒரு பிரபல இயக்குனர் பார்த்தீங்கன்னா இந்துக்கள் என்ற இளிச்சவாயங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அப்படி எப்படி ஒரு மனசாட்சி துளி கூட இல்லாமல் இத்தனை கோடி மக்களை நம்பிக்கை விளையாடுறாங்க அப்படின்னு வந்துட்டு அந்த இயக்குனர் மோகன்ஜி அவர் வந்து கேட்குறாப்படி. வைணவ முத்திரையிலேயே வாங்கியவர்கள் வந்துட்டு எத்தனை லட்சம் பேர் புனிதமாக வாழ்கிறார்கள். இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னது கொடிய மிருகங்களுக்கு பார்த்தீங்கன்னா தண்டனை வழங்க வேண்டும், அதை செய்தவர்களுக்கு வந்துட்டு கொடிய மிருகங்களும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. லட்டு தயாரிப்புக்கு நெய் ஆய்வுகளை கருத்துக்கு வந்துட்டு இவர் ஒரு பதில் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு பதில் வந்திருக்குது. ஆந்திராவோட ஐடி துறை அமைச்சர் வந்துட்டு நாரா நாகேஷ் அவரோட பேட்டி பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து ஆதாரம் இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டை வந்து சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி அப்புறம் அவர் கூறுகையில் பார்த்தீங்கன்னா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வந்து ஆட்சியில் இருக்கும்போது திருப்பதி கோயிலில் லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யில் பார்த்தீங்கன்னா பன்றி இறைச்சி, மாட்டுக்கொழுப்பு, மீன் எண்ணெய் இதெல்லாம் இருந்தது உண்மைதான் இன்னும் அந்த மாநிலத்தோட அமைச்சரே வந்து கூறியிருக்கு. இந்த மாதிரியான விஷயத்தை வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா நெய் கம்பெனி தமிழகத்தில் வந்துட்டு இருக்குது அப்படின்னு செய்திகள் வந்துட்டு இருக்கு. கோயம்புத்தூர், மதுரை, சென்னை இந்த மாதிரி நகரங்களில் வந்துட்டு தமிழகத்தினோட பகுதியில் இருக்கிற இந்த மாதிரியான ஒரு 3 நகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருப்பதிக்கு தேவையான அந்த ஒரு நெய் வந்துட்டு போயிட்டு இருக்கிறதா வந்துட்டு சொல்கிறாங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருந்தும் ஒரு நெய் போயிட்டு இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இது ஒரு மாநில செய்தியாக வந்துட்டு கடந்து போயிருக்கலாம். பட் இது வந்துட்டு நேஷனல் மீடியா வரைக்கும் பேசப்படுறதுனால இது தேசிய ஊடகங்களில் வந்துட்டு அதிகமாக பப்ளிஷ் ஆனதுனால இப்போ வந்து மத்திய அமைச்சர் வரைக்கும் வந்துட்டு ஒரு கருத்து தெரிவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இதில் தெரிவித்தவர் பார்த்தீங்கன்னா கிரண்ராஜ் சிங் அவர் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காருன்னா திருப்பதி லட்டில் கலப்பட விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரணை தேவைன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் இந்து மதத்துக்கு எதிரான ஒரு சதி நடைபெற்றுள்ளதா என்பதை விசாரித்து முக்கிய குற்றவாளிகளை வந்துட்டு தூக்கில விடும் என்ற ஒரு கருத்தையும் வந்து மத்திய அமைச்சர் வந்து கூறியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக வந்து பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு மத்திய அமைச்சர் வந்து இந்த மாதிரி ஒரு கருத்துகள் வந்துட்டு தெரிவிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரேடு தான்.
ஆந்திர முதல்வர் நீங்கள் சொல்லலாம் சந்திரபாபு நாயுடுன்னு. ஆனால் அவருக்கு வந்துட்டு அவர் அசிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு துணை முதல்வராக இருக்கிறது பார்த்தீங்கன்னா பவன் கல்யாண். இவர் வந்துட்டு ஜனசேனா கட்சியோட ஒரு தலைவர். இவர் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு கருத்து சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா சனாதன வாரியம் வந்துட்டு அமைக்க நேரம் வந்துடுச்சு அப்படின்னு அவரோட கருத்தை சொல்லியிருக்கிறார். அப்படி இதில் பார்த்தீங்கன்னா திருப்பதி பாலாஜி அந்த பிரசாதத்தில் வந்துட்டு விலங்கு கொழுப்பு கலந்துருப்பதை கண்டு எல்லாருமே வந்துட்டு கவலையாக இருக்கிறோம் அப்படின்னு பாரதத்தில் உள்ள அனைத்து கோயில்களும் வந்து தொடர்பான அனைத்து பிரச்சனைகளையும் ஆராய்ந்து தேசிய அளவில் சனாதன தர்மத்தை ரக்ஷனா வாரியம் அமைக்கணும் நேரம் வந்துடுச்சு அப்படின்னு அவர் வந்து அவரோட கருத்தை தெரிவிச்சிருக்காரு. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலம் முழுவதிலும் இருக்கிற முழுவதுமே பார்த்தீங்கன்னா நந்தினி நெய்யை வந்து கட்டாயம் பயன்படுத்த வேண்டும் என அம்மாநில அரசு வந்து முற்றிலுமாக வந்துட்டு இந்த ஒரு உத்தரவு தெரிவிச்சிருக்குது. இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு இந்த மாதிரி ஒரு கம்பெனிஸ் வந்துட்டு ஒரு ஃபேக்கான ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு அதிகமான கம்பெனி இருக்கும்போது அந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிளாக் மார்க்கெட்டில் வந்துட்டு அந்த ஒரு குட்டாக இருக்கிற ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு வெளியே பிளாக் மார்க்கெட் வெளியே போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்கான ப்ராடக்ட், அதாவது கலப்படமான ஒரு ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ உள்நாட்டு சந்தையில் வந்துட்டு உள்ளே வரனால தான் வந்து எல்லாமே இந்த மாதிரியான ஒரு தவறுகள் நடக்கத்தான் செய்யுது. இதில் பார்த்தீங்கன்னா 36,000 கோயிலில் பார்த்தீங்கன்னா நந்தினி நெய் வந்து கட்டாயமாக பயன்படுத்த வேணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா அரசு வந்து உத்தரவிச்சிருக்கு. திருப்பதி சர்ச்சையை தொடர்ந்து இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வந்துட்டு எடுத்திருக்கிறாங்க. இப்போ அப்புறம் பார்த்தீங்கன்னா லட்டு தயாரிப்புக்காக வந்து பார்த்தீங்கன்னா நெல் விமானத்தை வந்து திண்டுக்கலை சார்ந்த, அதாவது நம்ம தமிழகத்தை சார்ந்த ஒரு திண்டுக்கலை சார்ந்த ஏஆர் ஃபுட்ஸ் ஆலையில் பார்த்தீங்கன்னா மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆய்வை நடத்தி இருக்கிறாங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த பஞ்சாமிர்தம் தயாரிப்பதற்கு வந்துட்டு நெய் வந்துட்டு அந்த ஒரு திண்டுக்கலை சார்ந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்தால் வாங்கிறதா ஒரு குற்றச்சாட்டும் வந்துட்டு பலர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா ஒரு பதில் சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த பழனி பஞ்சாமிர்தத்திற்கு தேவையான ஒரு நெய்யை பார்த்தீங்கன்னா ஆவின் நிறுவனத்துலேருந்து தான் பார்த்தீங்கன்னா கொள்முதல் செய்யப்படுது. ஆவின் எதுனா அரசு அவங்களோட வந்துட்டு ஒரு தொடர்பான வந்துட்டு ஒரு நிறுவனம் தான், அரசே ஏற்று நடத்தின ஒரு நிறுவனம் தான் வந்துட்டு ஆவின் அந்த ஒரு நிறுவனத்தை. இப்போ அங்கிருந்து தான் பார்த்தீங்கன்னா பழனி அந்த ஒரு பஞ்சாமிர்தத்துக்கு தேவையான நெய்யும் பார்த்தீங்கன்னா அந்த அரசு நிறுவனத்திலிருந்தே கொள்முதல் செய்யப்பட்டு இந்த மாதிரி வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்னு தமிழக அரசு சொல்லியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது மத்திய அமைச்சரில் வந்துட்டு இப்போ சுற்றி இருக்க அண்டை மாநிலத்திலாம் பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அந்த ஒரு தேவஸ்தானம் போர்டில் இருக்கிற ஒரு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தாங்களா அப்படின்னு நீங்கள் வந்துட்டு எதிர்பார்க்கலாம். இப்போ நான் வந்துட்டு அதை தான் சொல்ல போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேவஸ்தான செயல் அதிகாரியால் இருக்கிறவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சாம்லா ராவ் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நெய்யில் வந்து அங்கே அதிக கலப்படம் இருக்கிறது வந்துட்டு தெரிவிச்சிருக்கிற அந்த ஒரு தெரிய வருது. இந்த நெய் விநியோகம் செய்கிறவர் மீது நடவடிக்கை தொடங்கிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அப்படி இதில் ஒரு நடவடிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு கொள்கை, அதாவது அவங்களோட கடவுளை வந்துட்டு அவங்க வந்துட்டு வணங்கிட்டு போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு கொடுக்குற ஒரு பிரசாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கடவுளே வந்துட்டு அவர் பார்த்து கொடுக்குறாரு அப்படின்னு நினச்சிட்டு வாங்கிட்டு போகிற ஆளுகளும் அதோட மனிதர்கள் வந்து சாமானியர்கள் இருக்கலாம், ஒரு பணக்கார ஏழை எல்லாருக்குமே ஆனால் ஒரு பிரசாதம் வந்து அந்த ஒரு திருப்பதிக்கு போனால் அந்த திருப்பதி லட்டாக தான் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கலப்படமான ஒரு விஷயம் வந்துட்டு நடந்திருக்கு. அந்த கலப்படமான விஷயத்தை வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு பார்த்து ஒரு சரி செய்யணும். அதுக்கான சம்மந்தப்பட்ட அனைவரையும் வந்துட்டு அந்த ஒரு பதவி வந்துட்டு விலகு செய்யணும், இல்லைன்னா அவங்கள வந்துட்டு சேர்க்கடிக்கணும். அதாவது இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையில் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த திருப்பதிக்கு தேவையான லட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தேவஸ்தானம் போர்டில் இருக்கிற ஆளுகள் தான் செய்கிறாங்க. பட் அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெளி மாநிலத்திலேருந்தும் அவங்களுக்கு தேவையான ஒரு சில கம்பெனிகிட்ட இருந்து தான் வாங்கப்படுது. இந்த ஒரு தரமான ஒரு நெய்யும் சரி, அவர்களுக்கு தேவையான ஒரு பொருளை தரமான ஒரு கம்பெனியிலேருந்து வாங்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு கலப்படமான விஷயத்தை வந்துட்டு தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இதுலேருந்து என்ன சொல்ல வரோம்னா எல்லாமே வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி வாங்கணும். இப்போ வந்து நம்ம பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கடைக்கு போகிறோம்னா அதில் வந்துட்டு ஒரு பொருள் வாங்குறீங்க, ஒரு பிஸ்கெட் வாங்குறீங்க, ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு பொருள் வந்துட்டு எல்லாத்தையும் நீங்கள் வாங்கலாம், மருந்து மாத்திரை எல்லாமே வாங்கலாம். பட் அதில் வந்துட்டு ஒரு ஆயுட்காலம்னு ஒன்று இருக்கும்.
இப்போ வந்துட்டு அதில் வந்துட்டு எத்தனை பர்சன்டேஜ் வந்துட்டு உள்ள ஒரு பர்சன்டேஜ் வந்து உள்ளே வரும். இதில் வந்துட்டு நீங்கள் சொல்லப்போனால் எக்ஸ்பைரி டேட்டை வந்துட்டு அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணாமல்னா அது நம்மளோட ஹெல்த் இஷ்யூக்கு வந்துடும். ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெடிசனில் அதே மாதிரி தான். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் அதே மாதிரி தான். இப்போ ஒன்றும் இல்லை, தக்காளியே நீங்கள் வாங்கி வைங்க, எவ்வளோ நாள் அது ஒரு வாரமாக அது ஒரு மாதிரி இருக்குமா, 2வது வாரமே வந்து பார்த்தீங்கன்னா அதோட தன்மை வந்து போயிடும். இதுதான் வந்து நீங்கள் அதோட ஆயுட்காலம் வந்துட்டு யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தக்காளிக்கு வந்துட்டு பதப்படுத்துறது, அப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறது அப்படி நீங்கள் பண்ணிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா அதை வந்துட்டு நம்ம பல மாதம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா அது ஒரு ஒரு நீங்கள் வந்து பதப்படுத்துறதுக்கு வந்துட்டு கெமிக்கல் தான் யூஸ் பண்ணணும். அந்த கெமிக்கலை வந்துட்டு யூஸ் பண்ணும்போது அந்த தக்காளி சாப்பிட்ற நமக்குமே ஹெல்த் இஷ்யூஸ் வரப்போகும். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு கலப்படத்தை தவிர்த்துட்டு இப்போ நீங்கள் வாங்க போகிறது எதுவாக இருந்தாலும் ஒரு நேச்சுரலாக ஒரு பார்த்து ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு ஐட்டத்தை வாங்கி பயன்படுத்துமாறு இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கண்டென்ட் நம்ம பேசுகிறதுக்காகவே இதுக்கு மேலே வந்து நிறைய பேச போகிறோம். பட் நீங்கள் ஒரு கமெண்ட் மட்டும் கொடுங்க, என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிடுங்க.